மாவட்ட செயலாளர்கள், கழக மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் மட்டும் கொஞ்சம் மேடைக்கு வாங்கய்யா. தயவு கூர்ந்து மாநில நிர்வாகிகள், கழக மாவட்ட செயலாளர்கள் மட்டும் மேடையில் இருக்கலாம். ஆங்காக நிற்கக்கூடிய தோழர்கள் கொஞ்சம் கீழே வந்துருங்க. கொஞ்சம் வாங்கய்யா, ஒத்துழைப்பு தாங்க. திலீபனையா மாவட்ட செயலர் மட்டும் மேல, மாநில நிர்வாகி மட்டும் மேல, மீதி பேர் கொஞ்சம் கீழே வந்துருங்கப்பா. ஓகேயா? எல்லாருமே ஒயிட் டி-ஷர்ட் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் அந்த கிரவுட் அப்படியே அப்போ போஸ் பண்ணுங்க. இங்க நின்னு நீ வா பா. எடிட் நிக்க பாருங்க, கை கட்டுங்க பிரதர். அங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க, அங்க கூட மூச்சோட இடம் இருக்கும், அப்படி பிரிஞ்சு கூட நில்லுங்க. கொஞ்சம் பின்னோக்கி பின்னாடி. ஆனா வாலண்டியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இந்த சைடுல இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண சொல்லுங்க. ஆனா வாலண்டியர்ஸ்க்குலாம் கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. வாலண்டியர்ஸுக்கு நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. கழக தோழர்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த பாருங்க ஃப்ரண்ட் அப்படியே பின்னாடி போனா மண் இருக்கு. அன்னை தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். தமிழ்நாட்டை திருத்த வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். தளபதியின் தளபதி போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். அவர் களத்தை வலுப்படுத்தக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் கழக மாவட்ட செயலாளர்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு குரலுக்கே கூடக்கூடிய அலைக்கடலென வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தமிழ் வணக்கம். ஒரு இரவில் ஒரே நாளில் இப்படி ஒரு அலைக்கடலென கூட்டம் கூடியிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கூட்டம், தொண்டர் கூட்டம், பாச கூட்டம். நாள்தோறும் நடக்கக்கூடிய, நாட்டில் நடக்கக்கூடிய எண்ணற்ற துன்பங்களுக்காக தமிழ்நாட்டு தாய்மார்களின், தமிழ்நாட்டு பெரியோர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பு செய்வதற்காக கழக மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் அப்புடு என்கிற வேல்முருகன் அண்ணனை ஒரு கரவொலியோடு வருக வருக வரவேற்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களை எல்லாம் மாவட்ட செயலாளராக உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற கழக தலைவருக்கும், எங்களை வழிகாட்டி செல்கின்ற பாசத்திற்கும் மரியாதைக்குரிய எங்கள் அருமை அண்ணன் பொதுச் செயலாளர் அவருக்கும் மற்றும் மாநில நிர்வாகி அத்தனை பேரையும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட அத்தனை மாவட்ட செயலாளருக்கும் என் மனமார்ந்த நன்றினை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பகுதி செயலாளர்களுக்கும், வட்ட செயலாளருக்கும், கிளை கழக செயலாளருக்கும், கழகத்தினுடைய கழக கண்மணிகளுக்கும், தளபதியின் நெஞ்சில் குடிக்கின்ற கோடான கோடி உடன்பிறப்புகளுக்கும் என் நன்றினை வருக வருக என தெரிவித்து வரவேற்பு ஆற்றுகின்றேன். நேற்று முன்தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என ஒரு கட்டளையிட்டார். தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். உடனடியாக இந்த நிகழ்ச்சியினை நடத்த வேண்டும் என எங்களை கூப்பிட்டு அறிவுறுத்தினார். உடனடியாக நேற்று காவல்துறையிடம் அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் எப்படியாப்பட்ட அனுமதி கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்கள் செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. நேற்று செய்யணும் சொன்னாங்க, நேற்று நைட்டு செய்யக்கூடாதுன்றாங்க. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் எங்களுக்கு மேடை போட விடலை. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் ஸ்பீக்கர் வைக்க விடலை. அனுமதி கொடுக்குறாங்க, ஆனால் கொடி வைக்க விடலை. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ப்ரெஷருன்றாங்க. அந்த ப்ரெஷர் குக்கர் யாருந்தா எங்களுக்கே தெரியல. ப்ரெஷர்னு ஒரே ப்ரெஷர் குத்துனுந்தா கழகத்திலிருந்து நாங்கள் செய்கிறது மக்களுக்கோசம் தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். இந்த மக்களுக்கு நடத்துகின்ற இந்த அற போராட்டத்தை அற வழியில் நடத்தணும்னு எங்கள் பொதுச் செயலாளரும் கழக தலைவர் உத்தரவு பேரில் பொதுச் செயலாளர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. நேற்று நைட்டு கூட எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டோம், ஆனால் இப்படிலாம் இருக்குன்னா அப்படி தான் பண்ணுவாங்க, அமைதியான முறையில் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க, தயவு செஞ்சு காவல்துறை மீறி நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் பொதுச் செயலாளர் எங்களை நைட்டு அன்னைக்கு 2:30 மணிக்கு எங்களை கூப்பிட்டு என்றைக்கும் நம்ம அந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து கரெக்டான வழியில் நடத்தணும் அப்படின்னு எங்களெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்கிறதுனால தான் சில விஷயங்களை இன்னும் நாங்கள் கட்டுக்கோப்போட போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உத்தரவு தருகின்ற காவல்துறை அதிகாரிகள் மீண்டும் ஒரு முறை கேட்டிருக்கிறேன், உத்தரவு தாங்க, பகிரமான உத்தரவாக தாங்க, மறைமுகமான உத்தரவு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வெளிப்படையாக லெட்டர் பேடு கொடுத்து தானே உத்தரவு கேட்குறோம். அப்புறம் எதுக்கு லெட்டர் பேடு கொடுத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறுத்துன்றீங்க? இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம், ஆனால் நீங்கள் ஸ்டேஜ் போடக்கூடாதுன்றீங்க. நைட்டு ஸ்டேஜ் எடுத்து போடுறோம், ஸ்டேஜ் அப்புறப்படுத்துறீங்க. இதுக்கப்புறம் வண்டி நைட்டு நிப்பாட்டுறோம், வண்டியை போடக்கூடாதுன்றீங்க. தயவு செஞ்சு அந்த ப்ரெஷருக்கு தெரிவிச்சுக்கிற உங்களுடைய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் இன்னும் 30 நாள் தான். உங்களுடைய 30 நாளை எண்ணிக்கொண்டு இருங்க. யாரெல்லாம் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அவங்களும் எங்களுடைய கழகத்தில் இணைந்து எங்களோட நீங்கள் பணியாற்றுவீங்கன்றதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு வாய்ப்பு அளித்த தலைமை நிலைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றினை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சொன்னதை போல எங்கள் மீது பாசம் கொண்டு நைட்டு முழுக்க அண்ணன் தூங்காம கஷ்டப்படக்கூடாதுன்னு எங்களை வேலையே பார்க்க விடாம செய்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு இரவல்ல, காலையில 1 மணி நேரம் போதும் தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதற்கு இந்த மேடை உதாரணம். வச்ச பேனரை எடுத்து போகக்கூடிய அதிகாரிகளுக்கு நன்றி. அவங்க வீட்லயும் ஒரு தளபதி ஃபேன் இருக்காங்களே, அதற்காக தளபதி திருமுகத்தை எடுத்துட்டு போறாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், இது கோட்டருக்கும் கோழிபுராணிக்கு அல்ல. பொதுச் செயலாளர் ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற கடல் கூட்டம் கொள்கை கூட்டம். நண்பர்களே, இந்த மாபெரும் கண்டன போராட்டம் முதலில் கொள்கை முழக்க போராட்டம், கொள்கை முழக்கத்தோடு தொடங்கும். பின்பு சிறப்புரை இருக்கிறது, பின்பு தலைமுறை இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் நாம முழக்கத்தை இடுவோம். முழு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருமே நாமே இந்த இடத்தையும் சுத்தம் செய்து விட்டு செல்வதாக சங்கல்பம் எடுத்து சத்தியம் செய்து இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை வாசிக்க சகோதரி அமலினி அவர்களை அழைக்கிறோம். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்பொழுதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக
கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்போருக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. சகோதரிக்கு ஒரு கரவொலி கொடுத்துருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் கண்டன போராட்டத்தை முழக்கமிட்டு தொடங்கி வைக்க நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம், தாவேகாவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். நடத்திடுக, 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 நடத்திடுக. சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கு ஆய்வை உடனடியாக நடத்திடுக, தடுத்திடுக, தடுத்திடுக. போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக, தடுத்திடுக, தடுத்திடுக. போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக. காணவில்லை, காணவில்லை, சட்டம் ஒழுங்கை காணவில்லை, 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 சட்டம் ஒழுங்கை காணவில்லை. சீர்படுத்து, சீர்படுத்து, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. ஜனநாயக விரோத எஸ்ஓபியை வாபஸ் பெறு, எஸ்ஓபியை வாபஸ் பெறு. முடக்காதே, முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே, 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 மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெல்லட்டும், வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும், 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 வெற்றி கழகம் வெல்லட்டும். ஒலிக்கட்டும், ஒலிக்கட்டும், விசில் சத்தம் ஒலிக்கட்டும், 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 விசில் சத்தம் ஒலிக்கட்டும். துடைக்கட்டும், துடைக்கட்டும், கண்ணீரை துடைக்கட்டும். போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம். நன்றி. ஆங்காங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு அவங்களுக்கு இடவசதி தகுந்த மாதிரி யாரும் மறைக்காம நில்லுங்க. மீண்டும் ஒரு முறை முழக்கத்தை போடுவோமா? தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் குரல் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிற செஞ்சாஜு கோட்டைக்கு கேட்குமா? போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், தாவேகாவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அஞ்ச மாட்டோம், அடக்கு முறைக்கு அஞ்ச மாட்டோம். நடத்திடுக, நடத்திடுக. சாதி வாரி கணக்கு ஆய்வை
உடனடியாக நடத்திடுக. தடுத்திடுக, தடுத்திடுக. போதை பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுக. காணவில்லை, காணவில்லை. சட்டம் ஒழுங்கை காணவில்லை, காணவில்லை, காணவில்லை. சட்டம் ஒழுங்கை காணவில்லை. ஐயா சிஎம் சார், காணவில்லை, காணவில்லை. சட்டம் ஒழுங்கை காணவில்லை. சீர்படுத்து, சீர்படுத்து. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. வாபஸ் பெறு, வாபஸ் பெறு. ஜனநாயக விரோத எஸ்ஓபியை வாபஸ் பெறு. எஸ்ஓபியை வாபஸ் பெறு. முடக்காதே, முடக்காதே. மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெல்லட்டும், வெல்லட்டும். வெற்றி கழகம் வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். வெற்றி கழகம் வெல்லட்டும். ஒலிக்கட்டும், ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும், ஒலிக்கட்டும், ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும். துடைக்கட்டும், துடைக்கட்டும். கண்ணீரை அது துடைக்கட்டும். போராட்டம் இது போராட்டம். தாவே காவின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். தாவே காவின் போராட்டம். போராட்டம் இது போராட்டம். மாபெரும் கண்டன போராட்டம். நன்றி. இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் உங்களிடையே இந்த கண்டன உரையை வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் ஆற்றல் மிக்க அதிகாரி அண்ணன் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் தளபதி அண்ணன் கழக பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசியானந்த் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, தலைவர் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. நான் வட மாநிலங்கள்லாம் போகிறப்ப என்னோட நண்பர்கள், என்னோட சக அதிகாரிகள்லாம் சொல்லுவாங்க, தமிழ்நாடு எப்படி இப்படி அமைதியாக இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சர்வசாதாரணமாக கொலை கொள்ளை கற்பழிப்புலாம் நடக்கும். அப்படிலாம் இல்லாமல் மிகவும் குற்ற நிகழ்வுகள் மிக கம்மியாக இருந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். அமைதி, இதனால தான் தமிழ்நாட்டை அமைதி பூங்கான்னு சொல்வோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கு? இப்போ எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் கடந்த 15 நாட்களில் மட்டும் எவ்வளவு குற்ற நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு பட்டியலிட்டு சொல்லியிருக்கார். நான் உதாரணத்துக்கு 2 மட்டும் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 வயது சிறுமி இயற்கை உபாதை கழிக்க போறப்ப பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். இங்க மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இரவு முழுவதும் ஒரு காட்டில் தவித்து 10 கிலோமீட்டர் நடந்தே சென்று காவல் நிலையம் போயிருக்காங்க. சார், நான் சிஎம் சார் உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன். நீங்கள் 5000 ரூபா கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க? பாதுகாப்பு இல்லாம முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அது பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க சொல்லலாம், போன ஆட்சியில் குற்ற நிகழ்வு நடக்கலையா, இப்ப மட்டும் தான் நடக்குதான் நீங்க கேட்கலாம். நான் கேட்கறது ஒன்னே ஒன்று தான். சிஎம் சார்,
நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்களா? அதையும் மீறி இந்த குற்ற செயல் நடந்ததுன்னா அது வேற. இப்ப தமிழ்நாட்டில் ரெகுலர் டிஜிபி எப்ப கடைசியா இருந்தாரு? போன வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்களே. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி. இப்ப ஒரு முதலமைச்சரா இருந்தா ஒண்ணு சில தகுதிகள் வேணும். அவரா முடிவெடுக்கணும். சுயபுத்தின்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க சொல் புத்தின்னு சொல்லுவாங்க. அது இருக்கா? இந்த ரெண்டும் இருக்கான்னு நான் மக்கள்கிட்டே கேள்வியை விட்டுறேன். இப்ப பாருங்க, நாங்க இந்த விஷயமா பலமுறை கோரிக்கை விடுத்து பார்த்தோம், கண்டிச்சு பார்த்தோம், ஜோக் அடிச்சு கூட பார்த்தோம். அப்ப கூட சிஎம் சாருக்கு ஏன் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியல எனக்கு தெரியல. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தலைமை ஆசிரியர் இல்லாம அந்த பள்ளிக்கூடம் சரியா இயங்குமா? அது மாதிரி இதெல்லாம் ஒரு அடிப்படை, ஒரு முதலமைச்சரோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டம் ஒழுங்குக்கு அடிப்படையான ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத ஒரு திறனற்ற முதலமைச்சராக நம் ஸ்டாலின் சார் அவர்கள் இருப்பது மிக மிக வருத்தமா இருக்கு. சரி, இப்ப ஒன்று அது இந்த குற்ற செயல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம். இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களோட விற்பனை இருக்கா இல்லையா? ஒரு அமைச்சர் சொல்றார் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லைன்னு சொல்றார். நீங்க தான் சார் தற்கொலை கூட்டம், நீங்க தான் சார் உண்மையான தற்கொலை கூட்டம். நீங்க ஒரு அமைச்சர் சொல்றார் கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இதை ஏன் தடுக்க முடியல? முதல்ல குற்றம் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சாதான் சார் பிரச்சனையை சரி செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியல, நீங்க எப்படி சரி செய்வீங்க? இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாடு உங்ககிட்ட சிக்கி சின்னாமனமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இங்க பார்த்து அடுத்த விஷயம், நம்ம போராட்டத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, கணக்காய்வு. மக்களே, நான் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நான் இப்போ இங்கே இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், படிப்பு தான், கல்வி தான். இந்த கல்வி கிடைக்கணும்னா இட வசதி, இட ஒதுக்கீடு மிக மிக அவசியம். இப்போ இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இட ஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் ஒரிஜினல் வெர்ஷன்ல இட ஒதுக்கீடு கொடுக்கப்படலை. அதை கொடுக்க வழிவகை செஞ்ச முதல் அமெண்ட்மெண்ட், முதல் சட்ட திருத்தம் இங்க இருந்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தினால நடந்தது. இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப சென்னையில கான்வென்ட்ல படிக்கிற ஒரு மாணவனையும் ஒரு கிராமத்தில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஒரு பட்டியலின மாணவனையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் இட ஒதுக்கீடு. இந்த இட ஒதுக்கீடுனால பல தலைமுறை மாணவர்கள், பல தலைமுறை சமுதாயம் பயன்பெற்றது. ஆனா அந்த இட ஒதுக்கீடு அதனால கிடைக்கிற நலன் அனைத்து மக்களுக்கும், அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைச்சது ஆனா இல்ல. இதுக்காக தான் நான் கேட்கிறோம் சாதி வாரி கணக்கு ஆய்வு. இப்ப ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அமைச்சரோட மொழியே அவர் பேசுறாரு. இப்ப ஒன்றியத்தில் இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அமைச்சர் அவர்கள் சொன்னாரு, ஒரு மாநிலத்தினால, ஒரு ஸ்டேட்னால சாதி வாரி கணக்காய்வு நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? இப்ப உங்க கூட்டணி கட்சிகளே பாருங்க. இப்ப காங்கிரஸ்ல கர்நாடகாவில் நடத்திருக்காங்க, 2 முறை நடத்திருக்காங்க. 2015 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க, 2025 ஒரு வாட்டி நடத்திருக்காங்க. காங்கிரஸ்ல ரேவந்த் ரெட்டி அவர் தெலங்கானால அவர் நடத்திருக்கார். அது மட்டுமல்ல, எஸ்பி அகிலேஷ் யாதவ் அவரோட தேர்தல் வாக்குறுதியிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்கார். இதை ஏன் நீங்க நடத்த மறுத்துறீங்க? சமூக நீதின்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு உண்மையான சமூக நீதிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு படியை கூட நீங்க செய்யலங்கிறதா உண்மை. இதை மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை துரத்தி அடிக்க போறாங்க. நான் இறுதியா இன்னொரு விஷயத்தை நான் டச் பண்ண விரும்புறேன். இப்போ எஸ்ஓபி போட்டாங்கல்ல, இப்போ ஒன்னே ஒன்று தான். அந்த எஸ்ஓபிக்கு காரணம் ஒன்னே ஒன்று தான். நம்ம தலைவர் அவர்கள் போய் மக்களை சந்திச்சுட்டா, ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டா இந்த ஆதரவு இன்னும் பல மடங்கு உயர்ந்து அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எஸ்ஓபி மூலமா நம்மளை தடுக்க பார்க்குறாங்க. என்ன ஒரு அநியாயம்! இப்ப திமுக மட்டும் எத்தனை மாநாடு போட்டாங்க? இளைஞரணி மாநாடு, மகளிர் அணி மாநாடு,
இந்த மாநாடு அந்த மாநாடு வாரத்துக்கு 2-3 மாநாடு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? உங்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் பர்மிஷன் கிடைக்குது? இந்த காவல்துறை, நான் தமிழக காவல்துறை குற்றம் சொல்ல மாட்டேன், தமிழக காவல்துறைக்கு சுதந்திரமே இல்லை, முழு சுதந்திரமே இல்லை. இப்ப இந்த நடக்கிற இந்த இடத்துல சேகர் பாபுவை மீறி எந்த போலீஸ் அதிகாரியாச்சும் ஒரு முடிவு எடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தான். இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற பிரச்சனை கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா இதே பிரச்சனை தான். ஒவ்வொரு தொகுதியிலையும் நாம வைக்கிற பேனர்ல கழட்டுங்கன்னு சொல்லி ரைட்டா எடுக்கிறாங்க. ஒவ்வொரு இதுலையும் நம்ம போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. தலைவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும், கழக மாவட்ட செயலர் எல்லாத்துக்கும் தெரியும். தலைவருக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படல. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு எஸ்பி, ஒவ்வொரு டிஎஸ்பி, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாங்க, சார் வேணாம் சார், கொஞ்சம் கூட்டத்தை குறைச்சிங்க, நாங்கள் ஒரு 1000 பேர்னா சார் 500 பேரோட நிறுத்திக்குங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சார் சிஎம் சார், நீங்க எங்களை தமிழக வெற்றி கழகத்தை கட்டுப்படுத்துற முயற்சியில் ஒரு 10% ஆச்சும் 1% ஆச்சும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க சார். இதுக்கு மேல நம்ம தற்கூரி தலைவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. இப்போ வாச்சோம் கடைசியா ஒண்ணு சொல்லி திருப்பி நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணி முடிச்சுக்கிறேன். 7 மாசமா இந்த மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கூரி, நீங்க தான் சார் உண்மையான தற்கூரி. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி. குழந்தைங்க கூட இப்படியே சொல்றாங்களேப்பா. எந்த அளவுக்குன்னா இங்க இடமே பத்தாம சுத்தி நிக்கிற பில்டிங்ல இருந்தெல்லாம் பார்த்து நமக்கு ஆதரவு தந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். அடுத்து சிறப்புரை வழங்குவதற்காக முன்னாள் எம்எல்ஏ அன்பு அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அண்ணன் அவர்களை ஒரு பெரிய கரவொலியோடு அழைக்கிறேன். பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தளபதி என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, தலைமை பொறுப்பிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, அண்ணன் அருண்ராஜ் அவர்களே, சகோதரர் வெங்கட்ராமன் அவர்களே, அண்ணன் விஎஸ் பாபு அவர்களே, கூட்டுடன்று எதிர்வரினும் கூடி எதிர்க்கிற ஒரு ஆற்றல் படை எங்கே இருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்திலே தான் இருக்கிறது, எங்கும் இல்லை. இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வெகுண்டு எழுந்து பேசினார், உணர்ச்சி பூர்வமாக பேசினார், உள்ளதை பேசினார். என்ன நடக்கவில்லையோ, எது நடக்க வேண்டுமோ அதை விளக்கமாக கூறி, அதை தொடர்ந்து அருமை சகோதரர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் எல்லா விஷயங்களையும் அழகாக தொட்டார். செவிடன் காதிலே ஊதிய சங்காக தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சொல்லி வருகிற எந்த செய்திகளையும் முதலமைச்சர் காதுக்கு எட்டியதையோ எட்டவில்லையோ தெரியவில்லை என்றுதான் கோட்டைக்கு பக்கத்திலேயே போராட்டத்தை போட்டிருக்கிறோம். இங்கே இருந்து குரல் கொடுத்தாவது கோட்டை பக்கத்தில் இருக்கிறது, செவிடன் காதிலே ஊதிய சங்குதான் கேட்கவில்லை. கோட்டைக்கு யார் போக வேண்டுமோ அவரை அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக வந்திருக்கிறோம். தளபதி விஜய் அனுப்புவோம். வீட்டுக்கு போக வேண்டிய உங்களை பத்திரமாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்லுகிற போர்ப்படை தான் இங்கே வந்திருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதிலே இந்த அரசாங்கத்துக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அண்டை மாநிலங்களிலே நடத்த தொடங்கிவிட்டார்கள். இங்கே குரல் கொடுக்கிறோம், கேட்கிறோம், அறிக்கை கொடுக்கிறோம், போராட்டங்களை எல்லாம் நடத்தி பார்க்கிறோம். ஆனால் செவிமடுக்காத ஒரு சர்க்கார் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி நம்முடைய சகோதரர் அருண்ராஜ் அவர்கள் விளக்கமாக விரிவாக இங்கே சொன்னார்கள். போதைப் பொருளை தடுக்க தவறிய அரசாங்கத்தால் ஏற்படுகிற இழப்புகள், இன்னல்கள் என்றதெல்லாம் எடுத்து இங்கே உங்கள் முன்னாலே வைத்தார்கள். என் அருமை சகோதர சகோதரிகளே, என் நெஞ்சமெல்லாம் வீற்றிருக்கிற, என்னுடைய நெஞ்சங்களை தொட்டிருக்கிற என்னுடைய வீராங்கனைகளே, வீரர்களே என்று நம்முடைய தளபதி நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். இந்த நாடும் நம்மைத்தான் நம்பி இருக்கிறது. நம்மை பொறுத்தவரைக்கும் தளபதி அவர்கள் ஒன்றைத்தான் எண்ணுகிறார். எந்த இடுக்கன் வந்தாலும் சரி, யார் ஏகடியம் பேசினாலும் சரி, யார் ஏளனம் செய்தாலும் சரி, என் லட்சியம் இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதுதான் என்று களத்தில் இறங்கி இருக்கிறார்.
எதிர்பாரில்லாமல் ஒரு சர்க்கார் நடக்கிறது என்று முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்கள் குடும்பத்தின் மீது காட்டுகிற அக்கறையை, உங்கள் குலத்தின் மீது காட்டுகிற அக்கறையை இது ஒரு 10% இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீது நீங்கள் காட்ட மாட்டீர்களா என்ற ஏக்கத்திலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. நிறைவேற்ற முடியாத உறுதிமொழிகள், நிறைவேறாத கோரிக்கைகள். நான் வருகிற போதே நினைத்துக் கொண்டேன், ஆட்சி முடிகிற போது எதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று. இது கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மக்கள் எதை விரும்பினார்கள் அதை நீங்கள் செய்யவில்லை. மக்கள் எதை விரும்புகின்றார்கள் அதை செய்கிற ஒரு நல்லவரை வல்லவரை தேர்ந்தெடுப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை காட்டுகிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி, போதை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், இழப்புகளை தடுக்க தவறிய அரசாங்கம், கொலை கொள்ளைகளை தடுக்க தவறிய ஒரு அரசாங்கம், நிம்மதியாக வீட்டிலே உறங்க முடியவில்லை, வீதியிலே நடக்க முடியவில்லை என்று அன்றாடம் கவலைப்படுகிற, பயந்து போய் கிடக்கிற இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற, உறங்காது உங்களுக்காக விழித்துக் கொண்டு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற நல்ல தலைவரை வல்லவரை ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற வரைக்கும் ஓய மாட்டோம். அந்த சூழலை ஏற்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதனை நான் கருதி இந்த வாய்ப்பிற்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் ஆற்றல் மிக்க பேச்சாளர் எங்க அக்கா தேவகி அக்கா அவர்களே, கொஞ்சம் கோட்டைக்கு கேட்கிற மாதிரி பேசுங்க அக்கா அவர்களே. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த கூட்டத்தை நடத்த சொல்ல எங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பெண்களின் காவல் தெய்வம் தளபதி அவர்களே, மட்டுமில்ல ஊடகத்துக்கே டப் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களே, திருச்செங்கோட்டிலே வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அண்ணனுக்கு, அண்ணன் ஏஆர்எஸ் அவர்களே, மட்டுமல்ல மேடையிலே இருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கும் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வட சென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் விஜய் தேவகியின் வணக்கம். ஏன் அப்படி சொன்னா, 5 நாளைக்கு முன்னாடி தான் ஆலந்தூரில் சட்டமன்ற அண்ணன் ஈசிஆர் அண்ணன் மாவட்டத்தில் என் பேரை மாற்றிட்டேண்ணே விஜய் தேவகின்னு. ஏன்னா வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய், வீட்டுக்கு வீடு விஜய்னு இருக்க தொட்டு நான் மட்டும் என் தேவகின்னு இருக்கணும், விஜய் தேவகின்னு மாற்றிட்டேன். ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு, அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்றே, அது சரித்திரமாவது இன்று, அது சாதனையாவது நாளை, அது டிவிகேவின் வெற்றியை சொல்லும் வேலை. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். இந்த சத்தம் தான் பாவம் பல பேரின் தூக்கத்தை கெடுத்து விட்டது. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் தடை. எனக்கு மட்டும் தடைன்னா உங்களுக்கு ஏன் தடை இல்லை? நீங்கள் அதே 9 மாதம்தான் 10 மாதம்தான், நாங்களும் அதே 9 மாதம்தான் 10 மாதம்தான். எங்களுக்கு ஏன் அந்த தடை? தடைகளை தகர்த்தறிவோமா? 2026 தடைகள் தகரும். சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நம்முடைய தலைவர் முதல்வர் ஆவது உறுதி.
சாதி வாரிய கணக்கெடுப்பு அரசாணையே வெளியிடலை. அப்போ இவ்வளோ நாள் என்ன கல்வி தகுதி கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்க, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு என்னத்தை தான் நீங்கள்லாம் போட்டீங்க? ஒன்றுமே புரியலையே. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவும் சரியில்லை. கேள்விப்பட்ட இந்த மேடை போடுறதுக்கு கூட அவ்வளோ பிரச்சனையா? நம்மளாம் தமிழ்நாட்டு மக்கள் தானே, நம்மளும் ஓட்டு போட்டு தானே இவங்க வந்தாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்க? இவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், இவங்களுக்கு மட்டும் ஒரு ஒழுங்கு. அந்த சட்டம் ஒழுங்கு நமக்கு இல்லையாண்ணா? சொல்லுங்கண்ணா, இருக்குதா இல்லையா? அறிவார் அம்பேத்கர் ஒரே சட்டம் தானே எழுதினாரு. அறிவார் அம்பேத்கர் ஒரு சட்டம் தானே எழுதினாரு. அந்த தீய சக்திக்குன்னு ஒரு தனி சட்டமா எழுதினாரு. அறிவார் அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர். சட்டத்தை நாங்களும் கையில் எடுப்போம். உங்களை கேள்வி கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தினா பேப்பர் பிரிச்சால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கடத்தல், பாலியல் துன்புறுத்தல், கொள்ளையடித்தல், வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயமா இருக்குதுன்னா சீக்கிரமே நம்ம கொள்கை தலைவர் வேலு நாச்சியாரினுடைய பாதுகாப்பு படையை ஏற்படுத்த வேண்டும் அண்ணா. அதே மாதிரி சின்ன சின்ன வழக்குகள்லாம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, கோர்ட்டுக்கு வீட்டுக்கு, வாய்தா வாய்தா, வக்காலத்து வக்காலத்து, அதெல்லாம் நிறுத்தி போனோமா, கேச முச்சோமா, வந்துக்கினே இருக்கணும். நம்ம அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றம் விரைவில் ஏற்படுத்தப்படும். இந்த மகளிருக்கு நம்ம தளபதி நிறைய செஞ்சுக்கிறாரு. அண்ணனா 1,000 இது காயின் கொடுக்க போறாரு கல்யாணத்துக்கு. அண்ணன் சீரு, அண்ணன் சீரு, பிறகுற குழந்தைக்கு 1 கிராம் மோதிரா. தாய்மாமன், தாய்மாமன் உறவு தாய்க்கு சம்பந்தமான உறவு இல்லையா? தாய்மாமன் உறவு தாய்க்கு சம்பந்தமான உறவு. என்ன தவம் செய்து புட்டோம், அண்ணன் தங்கையாகி புட்டோம். தலைவா, தலைவா, ரொம்ப சந்தோஷம் தலைவா. தாய் குலத்துக்கு என்னையும் சேர்த்துதான் தலைவா, என்னையும் சேர்த்துதான். சீக்கிரமே சீக்கிரமே முடிவு வந்து விட்டது. அதை பார்த்துதான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, தடுக்கிறாங்க. தடைகளை தகர்த்தறிவோமா, தடைகளை தகர்த்தறிவோமா? பெண்கள் முக்கியமாக நம்ம தாமா இதை வீட்டுக்கு வீடு சந்திச்சு மக்களை பேசி நம்ம ஓட்டு போட வைக்கணும். காதல விசில ஊற்றி விரட்டியாடி, காதல விசில ஊதி விரட்டியாடி ரொம்ப பிரச்சனை பண்ணா, ரொம்ப பிரச்சனை பண்ணா. பாயாசம் வச்சு இனிப்பா கொடு, பாயாசத்தை வச்சு இனிப்பா கொடுத்துருங்க. சரியா? ரெடியா? ரெடி. நம்ம கோட்டையில் முதல்வர் நம்மெல்லாம் சந்திக்க போறோம், நம்மெல்லாம் சந்திக்க போறோம். அதுக்கு தான் எங்க வராமலே இவ்வளோ எழுச்சி. இன்னும் வந்தா எழுந்துக்கவே மாட்டாங்க, ஒருத்தர் கூட படுக்கையை விட்டு போட்டோம் விட்டுலாம். சரியா? நம்ம கரெக்டாக இருக்கணும். இன்னும் 50 நாள் அண்ணா, 50 நாளில் ஓடுற ஓட்டம் தூங்கி நிற்கிறவங்களும் எழுந்து நம்ம பின்னாடி ஓடிடணும். ஏன்னா திருச்சியில் இப்போ நடந்த மாநாட்டில் கன்னிமொழி அக்கா நம்ம தாவேக்காவின் கொடி கலரில் ஆடை உடுத்தி இருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மஞ்சள் சிவப்பு புடவை ஜாகிட்டு ஸோ கவர் ஆகிட்டாங்க அக்கா, கவர் ஆகிட்டாங்க. ஃபாலோ மீ, ஃபாலோ மீ, ஆல் ஆர் ஃபாலோ மீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய பொதுச் செயலாளருக்கும், நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட என்னை நெருங்கி வச்ச என்னுடைய மாவட்ட செயலாளர், வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் மட்டுமுள்ளவருக்கும் நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசில போடு, விசில. நன்றி, நன்றி அக்கா. மக்கள் மொழியில் பேசிய அன்பு சகோதரி தேவகி அக்கா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய பாராட்டை அன்பை தெரிவித்துக் கொண்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியினுடைய மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி வழக்கறிஞர் இந்திரா தன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தலைவர் சொன்ன பிரகாரமாக இன்னைக்கு 3 விஷயத்துக்காக நம்ம இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம்.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயசு பொண்ணு ஒரு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்ற பொண்ணுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைங்க. எந்த பக்கமும் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. 3 வயசானாலும் சரி, 6 மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, 17 வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, ப்ரொடெக்ஷன் இல்லை. ரீசெண்டாக நாமக்கல்ல ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி தான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்ட நிலையில் அந்த குழந்தை பரிதவிச்சு நின்னாங்க. இயற்கை உபாதைக்கு செல்லப்பட்ட பொண்ணால் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஸ்டேஜ் ஏற்பட்டிருக்கு. இப்படி இருக்கிற பெண்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இந்த காலத்தில் இந்த அரசியல் இப்போ கொடுத்துட்டு இருக்குது? இந்த திமுக அரசியல் நம்மளுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு? பெண்களாக நம்மளால் சமுதாயத்தில் சிறம்பட செய்ய முடியுதா? ஆனால் ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பலவிதமான பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21 இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. போக்சோ ஆக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போக்சோ ஆக்ட் வந்து யார் அந்த மாதிரி தண்டனை கைதியாக மாறி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் வந்து தண்டனை கைதுக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியாக சொல்லிடுறாங்க திமுக நிர்வாகி பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்று. ஆனால் அவங்களுக்கு மறைக்கப்பட்டுடுது, அவங்க செய்கிற குற்றங்கள் மறைக்கப்பட்டு விடுகிறது. இன்னும் இந்த 2026 திமுக அரசை நம்ம வீழ்த்தி நம்மளுடைய மிக பெரும் சக்தியான நம்ம தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பா பெண்களுக்கு முழு சுதந்திரம் பாதுகாப்பும் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்முடைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணனா அப்பாவா நம்ம தாய் மாமனா எல்லாத்துக்குமே அவர் வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. மகளிர் தினத்தில் பெண்களுக்கு குறித்து அவ்வளோ பெருமிதமாக சொல்லிக் கொடுறாரு. நம்ம வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியேப்பட்ட அண்ணன் நமக்கு கிடைச்சிருக்காரு, அப்படியேப்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் சுதந்திரம் சொல்லி சொல்கிறாங்க. பெண் சுதந்திரத்துக்கு என்ன பண்ணாங்க? 18 வயசுக்கு கீழே இருக்க சிறுவர்கள் சிறுமியர்கள் மீது டெய்லி பாலியல் தொந்தரவு. நியூஸ் ஓப்பன் பண்ணாலே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எங்கே பாருங்க, நீங்கள் இந்த குழந்தைய முள் புதற்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்களை பாலியல் துன்புறுத்தப்பட்டு அவங்களால வெளியே வந்து சொல்ல முடியாத பெற்றோர்கள் பரிதவிச்சு நிற்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 8வது படிக்கிற குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகி, நேற்றுக்கு நடந்த விஷயம், ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க அப்பா பிள்ளை இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் சூமோட்டோவாக இன்னைக்கு கேஸ் எடுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லை. 1947 சுதந்திரம் கிடைச்சது, இன்னும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா? பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா? இல்லையே. சுதந்திரம் இல்லாத நாட்டில் இன்னும் சுதந்திரம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடந்த 5 வருடமாக பெண் கொலைகள், பெண் சிசு கொலைகள், பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் எல்லாமே நடைபெற்று இருக்கு. இப்போ இதுக்கு எல்லாமே விமர்சனம் கிடைக்கணும்னா நம்மளுடைய தளபதி தலைவர் அவர்களை தேர்ந்தெடுக்கும் போது 2026 நிச்சயமா பெண்களுக்கு முழு சுதந்திரமும் பாதுகாப்பு இருக்கும். தைரியமான தெருவில் நடமாடலாம்னு இந்த இடத்துல தெரிவித்து என்னுடைய ஸ்பீச்சை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் அன்பு சகோதரர் வெங்கட்டையா அவர்களை ஒரு நல்ல கரவொலியோடு சிறப்புரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு முழக்கத்தை போடலான்றதுக்காக வந்திருக்கேன். பாதுகாப்பில்லை, 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 பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை, 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 பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, 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 நம் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை, 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 நம் இளைஞர்களுக்கும் பாதுகாப்பில்லை, 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 தமிழ்நாட்டில் எவருக்கும் பாதுகாப்பில்லை, 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 தமிழகத்தில் எவருக்கும் பாதுகாப்பில்லை, காணவில்லை, காணவில்லை, சட்டம் ஒழுங்கை காணவில்லை, தமிழக வெற்றி விளம்பர மாடலாட்சி, வெற்றி விளம்பர மாடலாட்சி, பாலியல் கொடுமைகளை அதற்கு சாட்சி, பாலியல் கொடுமைகளை அதற்கு சாட்சி, வெற்றி விளம்பர மாடலாட்சி, கேஸ் தட்டுப்பாடு அதற்கு சாட்சி, தட்டி கழிக்காத, தட்டி கழிக்காத, மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தட்டி கழிக்காது, வெற்றி விளம்பர மாடலாட்சி, பாலியல் கொடுமையில் அதற்கு சாட்சி,
வெற்றி விளம்பர மாடலாட்சி, எஸ்ஓபிய அதற்கு சாட்சி. பாதுகாப்பில்லை 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 பாதுகாப்புக்கில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்குமே, பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், இளைஞர்களாகட்டும், பிஸ்னஸ் பண்ணுற யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. நம்ம அருண்ராஜ் சொன்ன மாதிரி இதற்குன்னு தேவையான ஒரு டிஜிபியை இன்னும் நியமனம் பண்ணலை. கடந்த 9 மாதமாக இதே ப்ராசஸ் தான் இருக்குது. எஸ்ஓபி அதே மாதிரி தான். இவங்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி, இவங்க சாதகத்துக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓபி போட்டிருக்காங்க. நம்ம தலைவர் ஒவ்வொருத்தரையும் சந்திக்க வரார். இவங்க 5000 பேரை கொண்டு வான்னு சொன்னால் கூட 5000 பேர் ஃபிசிக்கலாக இருக்காங்க. ஆனால் 5 கோடி பேர், 500 கோடி பேர் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக நம்ம மக்கள் நம்ம தலைவர் பேசுறதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன தான் எஸ்ஓபி போட்டாலும் வெற்றி தலைவர் வெற்றி கொடி நாட்டுவார். 2026 கோட்டையை நோக்கி, கோட்டையில் நமது கொடி பறக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அடுத்து பேசுவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். கழக மாவட்ட செயலாளர்கள், கழக தோழர்கள், தோழிகள், அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள், ட்ரெஷரர் சார், நண்பர் அருண்ராஜ் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் சார் அவர்கள், எஸ் பாபு அண்ணன், கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2026ஆம் ஆண்டின் தலைவர் நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, நம்மெல்லாம் எவ்வளோ கடினமான சூழ்நிலையில் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். இன்னைக்கான போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தணும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதோடு எஸ்ஓபியை நம்ம அகற்றுறதுக்கு உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த 3 விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஜனநாயக கடமையும் ஜனநாயக வலியுறுத்தலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய சாதிவாரி கணக்கு பற்றி பேசணும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது புரியல. இதை பற்றி பேசிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி அடிப்படையில் உருவாக்கிய நீதி கட்சி 1921 முதல் முறையாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஜீவோவை பாஸ் பண்ணாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடை அமல்படுத்தணும்னு ஒரு போராட்டம் இந்தியாவில் முதல் முறையில் ஒலித்த மாநிலம் தமிழ்நாடு. அங்கிருந்து அதுக்கான ஜீவோவை பாஸ் பண்ணி 1951 உயர்நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்டோடைய வெளிப்பாடில் நமக்கான ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் பொழுது, நமக்கான சமூக நீதி பாதிக்கப்படும் பொழுது, அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்குமே கேஸ்ட் ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் என்கின்ற உணர்ந்து அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கோ இல்லை ஏன் சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கோ, பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது 1951. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கக்கூடிய போராட்டம் மூலமாக அரசு, ஒன்றிய அரசு செவி சாய்த்து
அன்றைக்கு முதலில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை, அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் திருத்தத்தை உருவாக்கிய மண் நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய போராட்டம், அண்ணாதுரைகளுடைய போராட்டம், இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதற்கப்புறம் 1994 அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சாதிவாரி 50% இருக்கணும்னு சட்ட வல்லுநர்களும் உச்ச நீதிமன்றமும் சொல்லும் பொழுது அது அரசியலமைப்புடைய அட்டவணையில் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு 69% நிலைநிறுத்திய மண் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியாவுக்கு முதல் முறையாக. அப்படி நீதி கட்சியில் தொடங்கி, அப்படி 1951 பெரியார் அவர்கள் தொடங்கி 1994 அம்மா ஜெயலலிதா அம்மையார் மூலமாக 69% இடஒதுக்கீடே இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைக்கணும். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலமான பீகாரில் மண்டல் கமிஷன் அன்னைக்கு உருவாச்சு, மொரார்ஜி தேசாய் காலத்தில் உருவாச்சு. அதை நடைமுறைப்படுத்தினது 1990 விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் 27% இடஒதுக்கீடை அமல்படுத்ததுனால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு எதிர்த்து நின்றது ஒன்றிய பாஜக அரசு. அன்னைக்கு அவங்களுடைய வாபஸ் வாங்கினாங்க. ஒன்றிய பாஜக அரசு இடஒதுக்கீடு எதிராக அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அதனால விபி சிங் அரசு தன்னுடைய பிரதம மந்திரி பதவி போனாலும் இடஒதுக்கீடாக நின்று பிரதம மந்திரி போஸ்டிங்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வரலாறு ஏன் சொல்ற அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு சேலஞ்சு பண்ணி சமூக நீதி அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்வேஷன், நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது எந்தெந்த சாதி மக்களுடைய உண்மையான கணக்கெடுப்பு என்ன, அந்த கணக்கெடுப்பை நடத்தி அரசு தன்னுடைய திட்டங்களை எங்கெல்லாம் ஏழ்மையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். இவர் தான் உண்மையான முதலமைச்சர். அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பக்கத்து மாநில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான சமூக நீதி காவலர் இருக்கக்கூடிய திரு சீதாராமையா அவர்கள் கணக்காய்வு நடத்தினார். அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையில் ஆயிருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவரும் கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அதுக்கான கமிஷனை போட்டு தன்னுடைய அரசினுடைய திட்டங்கள் சரியாக கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி திட்டங்களை அந்த ரிசர்வேஷன் மூலியமாக எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ அதற்கு எதிராக அரசினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலங்கள், இங்கெல்லாம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் உருவான திமுக, அண்ணாதுரை ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக உருவாக்கினார், சமூக நீதி. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கின திமுக அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், எப்படி தெலுங்கானால சிஎம் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல
கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம். நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணப்பெடுப்புனா என்ன, நெருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க வந்து பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டே போயிடுறேன். அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசனுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1 இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியிலேருந்து நாங்க பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தான். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிக்க மட்டும்தான் ஸ்டாலின் சார் ஐயா அவருக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பட்ஜெட்ல 30% அடிச்சு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். அப்ப இன்னைக்கு அடுத்த பிரச்சனை என்ன? நம்ம குரல் கொடுக்கிறோம், சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. சட்டம் ஒழுங்கோட பிரச்சனை என்ன? இன்னைக்கு நம்ம வரும்போது நம்ம அண்ணன் கிட்ட இருந்து அறிக்கை ஒன்று வந்திருக்கும். இந்த ஒரு வாரத்தில், அதாவது டெல்லியில் ஒரே ஒரு பெண் நம்மளுடைய சகோதரி நிர்பயா அவர்களை கற்பழிக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த டெல்லியும் தூக்கி எறிஞ்சிச்சு. அன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க, உமன் முதலமைச்சர் தான். அப்போ கெஜ்ரிவால்னு ஒருத்தர் நாமினேஷன் பண்ணும்பொழுது இதுக்காக பயங்கரமாக குரல் கொடுத்தார். நாமினேஷன் பண்ணும்போது ஆம் ஆத்மி கட்சியை பார்த்து இவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா, இவங்களுக்கெல்லாம் பூத்து இருக்கா, இவங்கெல்லாம் சின்ன பசங்களாச்சு இப்படின்னு சிரிச்சாங்க. எப்போ 15 வருஷமாக முதலமைச்சராக இருந்தவங்க. அதே மாதிரி ஒரே ஒரு ரேப்பு ஒட்டுமொத்த அரசையும் தூக்கி எறிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு ரேப்பா நடக்குது. 2 வயசு குழந்தைய யாராச்சும் பாலியல் பலாத்காரம் பண்ணணும் ஒரு சிந்தனை வருமா? எவ்வளோ பெரிய மனசு வழியில நம்ம இருக்கிறோம், என்ன சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். அதை செஞ்சது திமுக காரன்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல அது பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. 2 வயசு குழந்தை பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்தது மதுராந்தகத்தில், அடுத்த தூத்துக்குடியில் தன்னுடைய வீட்டில் கழிவறை இல்லையா? இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். இதுக்கு மேல சொல்றதுக்கு கோபமான வார்த்தைகள் எனக்கு இல்லை கிடையாது. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. அப்ப ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம் அது. நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபியில் இருக்கிறோமா? கழிவறையே இல்லாத ஒரு மாவட்டமும் கழிவறை இல்லாத கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல.
அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறையை வீட்டில் போகாம காட்டில் போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனங்களும் வாங்கப்பட்டுருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியாவும் கூத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி மதிமுகவுடன் 3 கூட்டணி சைன் ஆயிடுச்சு. இதான் முதலமைச்சர் அன்னைக்கு ரேப் நடந்து அங்க வந்து வெட்டப்பட்டு இருக்காங்க, இங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க அரசியல் தேர்தலை பேசுங்க, நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசி 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 மக்களோட போயிட்டு இருக்கோம். நீ 22 கட்சி கூட்டணி உருவாக்கு, 32 கூட்டணி உருவாக்கு. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசாம அமைதியா இருக்காங்க பாத்தியா? அங்கேயே அந்த எல்லா கட்சி தோழர்களும் தோத்துட்டாங்க. நீ 32 கட்சி வச்சுக்கோ, 42 கட்சி வச்சுக்கோங்க, தேர்தல் அரசியல் வெற்றி பெறவே முடியாது. மக்கள் பிரச்சனைகளை பேசாத தலைவர்கள் மக்களால் தூக்கி எறிந்த வரலாறு தான் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நம்ம சிவகங்கை நாங்குநேரி எதுக்காக அருவாயை எடுத்துட்டு இந்த சினிமா படத்தில் வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பு நிலை இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொல்றது, அது ரீல்ஸ் போடுறது. இதோட அடிப்படை பிரச்சனை என்ன? இதோட அடிப்படை பிரச்சனை ஒன்று தான், கஞ்சா, ட்ரக்ஸ். ஏன் 2 வயசு பொண்ணு வந்து கற்பழிக்கப்படுது? ஏன் 14 வயசு கற்பழிக்கப்படுது? ஏன் 12ஆம் கிளாஸ் பொண்ணு ஒரு இயற்கை உபாதைக்கு போகும்போது ஏன் கற்பழிச்சு வெட்டுறாங்க? நாங்க திருப்பி திருப்பி பதிவு பண்றோம் மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. ஆனால் ட்ரக்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கா. அந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்க மெயின் பிரச்சனையே பெண்களை வந்து கற்பழிப்பு பண்றது. அப்ப முதலமைச்சர்கிட்ட கேட்டா முதலமைச்சர் சொல்றாரு, ஒன்றிய பாஜக அரசு இல்லாம கடல் வழியை நம்ம நிப்பாட்ட முடியாது, கடல் வழியா தான் வந்து ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. ஐயா முதலமைச்சர் அவர்கள், ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரலாம், நான் திருப்பியும் பதிவு பண்றதான். ரோடா சேல்ஸ் பண்றது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது? உங்களுடைய தெருக்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய எம்எல்ஏக்கள், உங்களுடைய கவுன்சிலர்கள். உங்களுடைய கவுன்சிலருக்கு தெரியாம ஒரு வீடு கட்ட முடியுமா? ஒரு ரோடு போட முடியுமா? அப்படி எப்படியா கஞ்சா சேல்ஸ் பண்ண நடக்குது தமிழ்நாட்டில்? அதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா தவறு. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய எம்எல்ஏக்கள், திமுகவுடைய கவுன்சிலர்கள் யாருக்கும் தெரியாம தமிழ்நாட்டில் கஞ்சா சேல்ஸ் நடக்கிறது இல்ல. இதுதான் உண்மை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு எஸ்ஐக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு கான்ஸ்டபிள் தெரியாம ஒரு கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார், நீங்கள் தான் பொறுப்பு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரே வாரத்தில் 5 ரேப் ஆகுது உங்க கண்ணு முன்னாடி. ஆனா திமுக காரன் ஒருத்தன் அதை பத்தி பேசல. அக்கா கனிமொழி அக்கா பேசல, திமுக அமைச்சர்கள் பேசல, திமுக கவுன்சிலர்கள் பேசல. திசை திருப்புறது. ஏன் திசை திருப்பணும்? யார் பேசுறா? எங்க அண்ணன் இங்க தலைவர் மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கார். இப்ப எஸ்ஓபிக்கு வர 3வது மேட்ருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் பொழுது எந்த தலைவரும் பேசுறது இல்ல. கூட்டணின்னு சொல்றாங்களே, மார்க்சிஸ்ட் கட்சியோட தலைவர்கள் பேச மாட்டாங்க. இந்த விளிம்பு மக்களுக்காக போராடிய அண்ணன் திருமான 90-2000 காலத்தில் அவரை பேச்சு பார்த்து நான் வளர்ந்தவன். ஆனா இந்த பிரச்சனைக்கு அண்ணன் பேச மாட்டேங்கிறார். என்னன்னே தெரியல. அண்ணன் என்ன ஆனாருன்னு தெரியல. முதலமைச்சரை பார்த்தவன டக்குன்னு பயப்படுறாரு அண்ணன். எப்படி பார்த்தா எங்க அண்ணன் திருமா அண்ணன் 2000-ல. ஆனா இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசவே மாட்டேங்கிறார். என்னென்ன 6 தொகுதி 8 தொகுதி முக்கியமா? மக்களுடைய விளிம்பு மக்களுடைய பிரச்சனைகள் முக்கியமா? அதை சொல்லுங்க. நாங்குநேரியில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். மதுராங்கத்தில் வெட்டப்பட்டது யார்? தலித் சகோதரர்கள். எங்க உங்களுடைய பேச்சு? எங்களுக்கு வலிக்குது. மக்களை கை வைக்கும் போது எங்களுக்கு வலிக்குது. எங்களுக்கு உணர்வு இருக்கு. 2 வயசு குழந்தையும் 14 வயசு குழந்தையும் 12ஆம் கிளாஸ் பொண்ணும் கற்பழிக்க முடியாது. என்னுடைய தங்கை மேல கை வச்சா என்ன கோவம்? அதே கோவம் தான் எங்களுக்கு வருது. ஆனா உங்களுக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? ஏன் முதலமைச்சர் உங்களுக்கு கோவம் மாட்டேங்குது? நீங்களும் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட்லீஸ்ட் பேசுங்க, பாதிக்கப்பட்டவங்களை பாருங்க. இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் இனிமேல் தவறு நடக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் மக்கள் உங்களை அட்லீஸ்ட் திருப்பி அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு மனிதாபிமானம் கூட உங்களுக்கு இல்லையே. அதனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. அப்ப இதை கேட்கறதுக்கு எங்களுடைய அண்ணன், எங்க தலைவர் மாவட்ட ரீதியா பயணம் போனார். மாவட்ட ரீதியா பயணம் போடும் பொழுது
ஒவ்வொரு மாவட்டத்துடைய எழுச்சிகள் பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அப்போ உடனே செந்தில் பாலாஜிக்கு அஜெண்டா, அங்கே ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுரு. கரெக்டாக அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 10 ரூபாய் பாலாஜின்னு பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கள் தலைவரோட அன்பு இல்லை, நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்போ கரூரில் மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேற்று பேட்டி கொடுக்குறார் செந்தில் பாலாஜி. அது என்ன, ஹாஸ்பிட்டலில் போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு, அவ்வளோதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்கலாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க. அடுத்தது முதலமைச்சர் வந்தார் 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில் புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்போ செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்றம் முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மட்டும் ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்ப 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைகிறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க, யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், வேணா நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க? அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரதுக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆளு, ஆல்ரெடி மக்களுடைய இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவார், பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இந்த என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட, அருண்ராஜ் முதற்கொண்டு, திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேலே போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்க, நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும், எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும், பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு. கேஸ் நம்ம தானே போட்டோம், நம்மளை கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனால் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம புது கட்சியா, கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்டில். கோர்ட்டு சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு, ஆனால் நம்மளை கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே எஸ்ஓபி போட்டாங்க. அந்த எஸ்ஓபி பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார் அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு? அவரு மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம், வாரத்துக்கு ஒரு மாநாடு போகலாம். ஆனால் நம்ம ஒரு மாநாடு போகிறதா இருந்தால் ஒரு 100 கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் நிரப்புறதுக்குள்ளே 15 நாள் ஆகிடும். நம்ம தலைவர் வெளியே ரோட்டில் இங்கே வந்தால் 50,000 பேர் கூடுவாங்க. கூடும் பொழுது காவல்துறை ரோடை சரியாக ரெகுலைஸ் பண்ணலன்னா திருப்பி மக்களுக்கு ஸ்டாம்பேட் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் நம்ம தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கு வரத்துக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வெளியே வரத்துக்காக யோசிக்கல தம்பி, மக்களுடைய பாதுகாப்புக்காக தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கார். ரொம்ப தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப மக்கள் பாதுகாப்பு காவல்துறையிட்ட இருக்கு. காவல்துறை எதுவுமே செய்யறது இல்லை. அப்ப திருப்பி அவர் ஸ்டாம்பேட் ஆகி திருப்பி அவர் மேல கொலவழி பண்ணும். இதுக்காக தான் எஸ்ஓபி. அப்பதான் முடிவு பண்ணோம், ஒவ்வொரு ஊரும் 15 கிலோமீட்டர் தள்ளி காட்டுல நிர்வாகிகள் மீட்டிங் வெறும் 5000 பேர் வச்சு அண்ணனை இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த திமுகவுடைய சூழ்ச்சி உங்களுக்கு தெரியுதா? எதனால நம்ம பிரச்சாரம் பண்ண முடியலன்னு? இன்னைக்கு கூட அண்ணன் தூத்துக்குடி போனோம், மதுராந்தக போகணும்னு துடிக்கிறார். இந்த ரேப்பை கேள்விப்பட்டேன். ஆனால் அங்க காவல்துறைக்கு ரீச் பண்ணா யாரும் பதில் கிடையாது. அந்த சின்ன வீட்டுக்குள்ள போகும்போது 20,000 பேர் சுத்தி வந்தா யாரு பதில் சொல்லுவா திருப்பியும்? அப்ப என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது. அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. அன்னையோ நோட்டிபிகேஷனோட முதலமைச்சரோட சைன் அத்தாரிட்டி முடிஞ்சிச்சு, அதோட ஓவர். அப்ப தெருவா ஒவ்வொரு ரோடா போகும்பொழுது மக்களுடைய எழுச்சி அப்ப பாப்பீங்க, மக்களுடைய கோவத்தை நீங்க பாப்பீங்க.
அப்ப இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஓப்பனா சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை விமர்சனம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மேல என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு. 2 வயசு குழந்தை ரேப் பண்றாங்க, 14 வயசு 16 வயசு குழந்தை காலை கடந்து கடக்க முடியல. இதை நோக்கி நம்மளுடைய பிரச்சாரத்தையும் பிரச்சனையும் சொல்லுவோம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன், நீ என்ன வேணா பண்ணுங்க, என் மக்களை கொன்ன, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், என்ன தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ற, அதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கல. நீ பதில் கொடுத்துட்டு என்ன திட்டிட்டே இருக்கும் பொழுது மகளிர் தினத்தன்னைக்கு 12 ப்ராமிஸ் கொடுத்து என்னுடைய பெண்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னவர் எங்க தலைவர். வீட்டில் உட்காரல பயந்துட்டு. அப்ப எதை நோக்கி நம்ம தலைவர் போறார்? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் உருவாகணும். மாற்றம் உருவாகணும் சொன்ன தலைவர்லாம் என்ன ஆனாங்க? நான் ஒவ்வொன்றா சொல்றேன். மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய பல பிரச்சனைகள் சொல்லி எத்தினார். இன்னைக்கு 4 சீட்டு, அதுலயும் 3 சீட்டு உதயசூரியனா, 1 சீட்டு அவங்களோட சொந்த சிம்பிளா. இது என்ன கூட்டணி நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இன்னைக்கு அண்ணன் திருமா அண்ணன் திமுக கடுமையா 2014 பிரச்சாரம் பண்ணார், அவராலேயே முடியல, கடைசியில் அங்க கூட்டணி. இது மாதிரி எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் அண்ணன் கமலஹாசன் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு டிவிலாம் உடைச்சாரு, ஆனால் அவராலேயும் முடியல. நம்ம அவரை நம்ம சிறுமைப்படுத்தல, திருப்பியும் திமுக சேர்ந்து ரெட் ஜெயின் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப எல்லாரும் ஓபிஎஸ் அண்ணன் முதலமைச்சரா இருந்தவர், அம்மா கூட விசுவாசி முதலமைச்சரா இருந்தவர், 3 தட்டி முதலமைச்சரா இருந்தவர், இன்னைக்கு ஸ்டாலின் சர்வீஸ் செஞ்சுட்டார். அப்ப அவங்களுடைய பணபலத்தை பாருங்க, எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கலாம், எல்லாரையும் மிரட்டலாம், ஆனால் தமிழகத்தில் மிரட்ட முடியாத, விலை கொடுத்து வாங்க முடியாத அன்காம்ப்ரமைஸ் தலைவர் ஒருத்தர்னா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். உடனே கூட்டணி பத்தி 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமான்னு. 234 தொகுதியிலும் காவல்துறை எனக்கு வேண்டுகோள் கொடுக்குறேன், நான் பேசுறதை நிப்பாட்டாதீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிடுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன்னு. கவலைப்படாதீங்க, பார்த்துக்குவோம். இன்னும் 60 நாள் காவல்துறை நம்ம பக்கம் வந்துடும். ஸோ காவல்துறை கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்துருவோம், இல்லைன்னா பாவம் மாவட்ட செயலர் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. கவலைப்படாதீங்க, 60 நாள் எஃப்ஐஆர் திருப்பி டெலீட் பண்ணிடலாம் நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ 22 கட்சி கூட்டணி, கொள்கை கூட்டணி சொன்னவங்க இன்னைக்கு 2 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, 16 வயசு குழந்தையோட ரேப்பை பற்றி பேசுறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டாலின் சார் கோச்சிக்குவார். இன்னைக்கு நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம், மக்களிடம் உண்மையை பேசக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மட்டும்தான். இந்த கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு அங்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்கள் நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்க குறிக்கோள், நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம் உறுதியாக சொல்கிறோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள் 2026 கண்டிப்பாக சரி செய்யும். அதோட இன்னொரு கோரிக்கை, கேஸ் பிரச்சனை பயங்கரமாக கடுமையாக போயிட்டு இருக்கு. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. மாநில அரசு ஒரு எமர்ஜென்சி கமிட்டியை உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணி மத்திய அரசோட ஒன்றிய அரசோட பேசி மக்களுக்கு உண்மையான தகவல் சொல்லணும். இன்னும் 15 நாளில் கேஸ் கிடைக்காது, இன்னும் 10 நாளில் பெட்ரோல் கிடைக்காது, டீசல் கிடைக்காதுன்னு சொல்லணும். சொன்னாதான் அடுத்த கட்டத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க அடுத்த என்னன்னு செய்யணும். ஒன்றுமே சொல்லாமல் சும்மா எங்கேயாச்சும் டூர் போய்கிட்டு நாங்கள் ரோட்டில் நிற்கக்கூடிய அவல நிலையை திமுக அரசு உருவாக்காதீங்கன்னு சொல்லி தயவு செய்து இன்னும் ஒரு வாரம் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. உங்கள் ஆட்சியை நாங்கள் வெளியே அனுப்புறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அன்பு அண்ணன் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களினுடைய கண்டன போராட்ட உரை. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய
தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆதவ அர்ஜுனா, கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் சகோதரர் கேஜி அருண்ராஜ், கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள், அண்ணன் ஜேசிடி பிரபாகர் அவர்கள், அண்ணன் விஎஸ் பாபு அவர்கள் மற்றும் வில்சன் அவர்கள், வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள், பிருத்திவி அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கே அப்புன் என்ற வேல்முருகன், எஸ்கே குமார், தாமு, பாலமுருகன், ராகவன், கட்பீஸ், இசிஆர்பி சரவணன், சிவா, வேலு, தனிகாச்சலம், பழனி என்ற பழனியப்பன், திலீப் குமார், பல்லவி, சபரிநாதன் மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நமது வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசாணை வெளியிட வலியுறுத்தியும், தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டும் போதைப்பொருள் புழக்கத்தையும் தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசை கண்டித்தோம். இங்கே நம்ம கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அலுவலகத்தில் இப்போ பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை அடையார் CLRI ப்ராஜெக்ட் செய்ய வந்த கல்லூரி மாணவி மயக்கம் மருந்து தெளித்து அந்த பொண்ணை கடத்தி பாலியல் கொண்டை வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்பாக என்பதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழக வெற்றி கழகம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் வெளியிட்டுள்ள ஜனநாயகத்துக்கு விரோதமான வழிகாட்டு நெறிமுறைகளை SOP திரும்ப வலியுறுத்தியும், SOP யாருக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா வேற யாருக்கும் இல்லை, நம்ம தலைவருக்காக மட்டும்தான் அந்த SOP. நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், அதுக்கு மேலே கூட்டத்தை சேர்க்காத, எல்லாமே நமக்கு மட்டும்தான் அந்த SOP. வேறு யாருக்கும் அந்த SOP கிடையாது. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை திரும்ப பெற வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நடைபெறும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன உடனே இதுதான் தளபதி குடும்பம், உடனே சொன்னால் போதும் நாங்கள் வரோன்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் நீங்கள் தான் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் மக்கள் விரோத ஆட்சியை செய்து வருவதோடு தமிழ்நாடு மக்களாகிய நாம் அனைவரும் நன்கு அறிந்தது ஒன்று. இருப்பினும் இந்த ஆட்சியில் நிகழும் அவலங்களை மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நமது தலைவர் தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் தொடர்ந்து மக்களோடு மக்களாக நின்று எதிர்த்து ஜனநாயக குரல்களை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். அந்த வகையில் 3 முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களின் நலனுக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றிட இன்று நாம் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சாதிவாரி கணக்காய்வு நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை வலியுறுத்துகிறது. விகிதாசார அடிப்படையில் அனைவருக்கும் அனைத்திலும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் கொள்கை முழக்கம். இந்த கொள்கை முழக்கத்தை உயிர் மூச்சாக கொண்டு நடைபோடும் ஒரு உண்மையான இயக்கம் தமிழக வெற்றி கழகம். ஆனால் பெரியார் வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று தம்பட்டம் அடிக்கும் இந்த திமுக அரசு சாதிவார கணக்காய்வு நடத்தாமல்
சமூக நீதிக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி எங்களது கடுமையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பீகார், கர்நாடகா, ஒடிசா, தெலுங்கானா போன்ற பல்வேறு மாநிலங்களில் சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி கணக்காய்வு நடத்த முடியும் போது இந்த தமிழ்நாடு அரசு மட்டும் அதை நடத்தாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் கனவு கொண்டு இருக்கிறது. அந்த கனவு இன்னும் 50 நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும். திமுக கூட்டணியின் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட சாதிவாரி கணக்காய்வு நடக்கும்போது இந்த திமுக அரசு மட்டும் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்றுவதே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. எனவே ஆளும் திமுக அரசு பெரியாரின் பேரன்கள் என போலி வேஷம் போடாமல் உடனடியாக சாதிவாரி கணக்காய்வை நடத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டு அதனை நடத்த வேண்டும் என்பது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். இரண்டாவதாக தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் போதைப்பொருள் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக அரசு புழக்கத்தை கட்டுப்படுத்தி தவறிய வெற்றி விளம்பர ஆட்சியாளர்களுக்கு கடுமையான கண்டனங்களை இந்த தமிழக வெற்றி கழகம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் தினசரி காலையில் எழுந்து செய்தித்தாள்களை படித்தால் எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக கொலை, கொள்ளை, 2 வயது பெண் குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதிலும் பல்வேறு பாலியல் வன்முறை குற்றங்கள் செய்பவர்கள் பாதி பேர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை நடத்தும் ஆட்சியாளர்களை இனியும் மக்கள் நம்ப போவதில்லை. நம்மளுடைய ஆட்சி தலைவர் 2026 மே மாதம் முதலமைச்சராக ஆவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆட்சிக்கு வரும்போது இருகரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பேன் என்று சொன்ன மாண்பு முதல்வர் அவர்களுக்கே அந்த இரும்பு கரம் எந்த இரட்டை பாலத்துக்கு பக்கத்தில் விழுந்து காணாமல் போனது என தெரியாமல் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன் என சொல்லிவிட்டு இன்றைக்கு போதைப்பொருள் கிடைக்காத இடமே இல்லை என்ற நிலைமைக்கு மாநிலத்தை மாற்றிருக்கிற இந்த போதை மாடல் திமுக அரசை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என சர்வ சாதாரணமாக எல்லா இடங்களிலும் போதைப்பொருள் கிடைக்கிறது. இதனால் மாணவர்கள், இளையோர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறார்கள். மேலும் போதை தலைக்கேறி பல்வேறு குற்றச் சம்பவங்களும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகிறது. இது முதலமைச்சருக்கு தெரிந்தும் கண்டும் காணாமல் இருக்கும் முதலமைச்சரை வன்மையாக தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறது. இப்படி வாக்களித்த மக்களை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத, போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்காத இந்த ஊழல் போதை தலைக்கேறிய திமுக அரசுக்கு எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நமது தலைவரின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை முடக்கும் வகையில் வெளியிட்டப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்துகிறோம். நமது தலைவர் தளபதி அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் பொதுமக்கள், தாய்மார்கள், தோழர்கள் மற்றும் தோழிகள் என தன்னெழுச்சியாக மக்களுக்கு கலந்து கொண்டு ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டு கொடுக்கிறார்கள். காசு கொடுக்கலங்க, சாப்பாடு கொடுக்கலங்க, எதுவுமே கொடுக்கல. ஆனால் தலைவர் தளபதி இங்கே வருகிறார் என்று சொன்னால் கொடுக்கிற ஒரு உண்மையான கூட்டம்தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் சரி, மக்களும் சரி. 5000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு அரசு காட்டும் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது எப்படியாவது நமது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடக்கவே கூடாது என்ற எண்ணத்தில் தயாரிக்கப்பட்டு உள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிகிறது. ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவர் தனது மக்களை
சந்திக்க முடியாத வகையில் தடுக்கும் இந்த ஜனநாயக விரோத எஸ்ஓபியை இந்த பயந்து நடுங்கும் திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். 2076 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக எங்கள் தலைவர் தளபதியின் மக்களாட்சி நிச்சயம் அமையும். எங்கள் தலைவரின் நல்லாட்சியில் சமூக நீதி பாதுகாக்கப்படும், பெண்களின் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு பாதுகாப்பான ஆட்சி வழங்கப்படும். குறிப்பாக எங்கள் தலைவரின் ஆட்சியின் போது நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோல எஸ்ஓபி எல்லாம் போட்டு உங்களை நாங்கள் முடக்க மாட்டோம். ஏனென்றால் எங்கள் தலைவரின் ஆட்சி ஜனநாயக ஆட்சியாக இருக்கும். இதற்கெல்லாம் மேலாக எங்கள் தலைவரும் அவரது நெஞ்சில் குடியிருக்கும் மக்களையும் உங்களால் என்ன செய்தாலும் பிரிக்க முடியாது. இன்னும் 50 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமையும். விசில் சத்து மகிழ்ச்சி பேரொலியாக தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கும். நம்மளுடைய சின்னம் விசில், தளபதியுடைய சின்னம் விசில், வெற்றியின் சின்னம் விசில், மக்களின் சின்னம் விசில். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நன்றி உரை கழக மாவட்ட செயலாளர் பல்லவி அவர்கள். இக்கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாநிலம், மாவட்டம், சார்பணி மற்றும் பகுதி வட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பத்திரமா போய் சேருங்க. வந்தது போலவே இந்த இடத்தை சுத்தம் செய்து போகிறோம். ஒரு முறை மீண்டும் நம்முடைய கொள்கை முழக்கத்தை சொல்லி உறுதியாக இறுதியாக ஒரு வாட்டி அண்ணோட சேர்ந்து சத்தம் போடலாமா? போராட்டம், இது போராட்டம், தாவே காவின் போராட்டம். நடத்திடுக 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 நடத்திடுக. சாதி வாரி கணக்கு ஆய்வை, சாதி வாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடுக உடனடியாக நடத்திடுக. சீர்படுத்து 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 சீர்படுத்து. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து, சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு. ஜனநாயக விரோத ஜனநாயக விரோத எஸ்ஓபியை வாபஸ் பெறு, எஸ்ஓபியை வாபஸ் பெறு. முடக்காதே 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 முடக்காதே. மக்கள் சந்திப்பை முடக்காதே, மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வெற்றி கழகம் வெல்லட்டும், வெற்றி கழகம் வெல்லட்டும். ஒலிக்கட்டும் 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 ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும், விசில் சத்தம் ஒலிக்கட்டும். ஒலிக்கட்டும் 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 ஒலிக்கட்டும். விசில் சத்தம் ஒலிக்கட்டும், விசில் சத்தம் ஒலிக்கட்டும். போராட்டம், இது போராட்டம், போராட்டம், இது போராட்டம். தாவே காவின் போராட்டம், காவின் போராட்டம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நன்றி வணக்கம். கொடிப்பாடல். கொடிப்பாடல் பா, கொடிப்பாடல் போடுங்க.
தமிழா தமிழா